சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. மத்திய படையினர் பாதுகாப்புடன் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. வாட்ஸ்அப் சாட்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்டு பிரிண்ட் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் டாஸ்மாக் எம்டி விசாகன் வீட்டின் அருகே சிதறி கிடக்கின்றன. டாஸ்மாக் ஏலம் தொடர்பாக நடைபெற்ற சாட்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்டு பிரிண்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த ஆவணங்கள் எம்டி விசாகன் வீட்டின் அருகே சிதறி கிடக்கின்றன. ரெய்டுக்கு வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆவணங்கள் சிதறி கிடந்த இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு ஆவணங்களை கைப்பற்றியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த சோதனையில் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. டாஸ்மாக் எம்டி விசாகனுடைய வீட்டுல இன்று காலை முதல் சோதனை நடத்தப்பட்டு வரும் நிலையில் அவருடைய வீட்டுக்கு அருகிலேயே, அதாவது அவருடைய வீட்டினுடைய பக்கவாட்டு சுவருக்கு அருகிலேயே கிழிந்த நிலையில் சில ஆவணங்கள் கிடந்தது. அதாவது வாட்ஸ்அப் உரையாடல்களை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்ட அந்த உரையாடல்களை நகல் எடுத்திருக்கிறார்கள். ஆவணமாக நகல் எடுத்து அவற்றை வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த நகல்கள் கிழித்து வீட்டிற்கு அருகிலேயே அவர் பக்கவாட்டு சுவருக்கு அருகே குத்தாக போடப்பட்டிருந்தது. அந்த ஆவணங்கள்ல பல்வேறு தகவல்கள், குறிப்பாக வாட்ஸ்அப் கால் மூலமாக பல நபர்களிடம் பேசியது தொடர்பான விவரங்கள் அதில் இருந்தது. அது போன்று மதுபான வகைகளை குறிப்பிட்டு சில விவரங்கள் கேட்கப்பட்டிருந்தது. அதே போன்று டாஸ்மாக் டெண்டர் தொடர்பான சில ஆலோசனைகள் வழங்கப்பட்ட விவரங்கள் இருந்தது. இப்படி டாஸ்மாக் தொடர்புடைய பல்வேறு விவரங்கள் அடங்கிய வாட்ஸ்அப் உரையாடல்கள் தொகுக்கப்பட்ட அந்த நகல்கள் கிழித்து பல்வேறு சிறு சிறு துகள்களாக கிழித்து வீசப்பட்டிருந்தது. இன்று சந்தேகத்திற்கிடமாக இந்த நகல்கள் கிடந்த நிலையில் தற்பொழுது அவருடைய வீட்டுல, விசாகனுடைய வீட்டுல சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் அவர்கள் அந்த ஆவணங்களை சேகரித்து சென்றிருக்கிறார்கள். இது மீண்டும் விசாரணை நடத்தப்படக்கூடிய விசாகனுடைய வீட்டுக்குள்ளேயே சோதனை நடக்கிற வீட்டுக்குள்ளே இந்த ஆவணங்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த ஆவணங்கள் வீட்டுக்குள் இருந்து வீசப்பட்டிருக்கலாம் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அவருடைய வீட்டிற்கு அருகே இந்த பக்கவாட்டு சுவர் ஒரு 4-5 அடி உயரம் கொண்ட ஒரு சுவர் இருக்கிறது. அந்த சுவர் வீட்டுக்கு உள்ளே இருந்து வீசப்பட்டிருக்கலாம் என்று அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு அந்த ஆவணங்களை அவர்கள் தற்பொழுதுதான் கைப்பற்றி உள்ளே சென்றிருக்கிறார்கள். சோதனை ஒரு பக்கம் நடந்து வரக்கூடிய நிலையில அவரிடம் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. விசாகனிடம் இன்று காலை முதலே இந்த விசாரணையை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 2 முறை அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக சம்மன் அனுப்பியிருந்தார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். ஆனால் அவர் நீதிமன்றத்திலே வழக்கு இருந்ததன் காரணமாக அவர் ஆஜராகாத நிலையில் இன்று அவரோட ஒரு வீட்டுல சோதனை நடக்கும் பொழுது தொடர்பான விசாரணையும் அவரிடம் நடந்து வருகிறது. இந்த ஆவணங்களை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியில் இந்த கிழித்து வீசப்பட்ட அந்த ஆவணங்களை எடுத்துச் செல்லக்கூடிய நிலையில் அந்த ஆவணங்களை வைத்து அவரிடம் விசாரிப்பார்கள் என்று தெரிகிறது. அதில் இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள், குறிப்பாக யார் அதை வீசியது, வீட்டிற்குள் இருந்து அதை யாரும் வீசினார்களா அல்லது வெளியில் இருந்து வந்த நபர்கள் யாரும் அதை வீசி சென்றிருக்கிறார்களா என்பதை கண்டறிவதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அது தொடர்பாக விசாரிப்பார்கள் என்று தெரிகிறது. அதை குறிப்பாக ஒரு வீட்டிலேயே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருப்பதனால, வீட்டிற்கு வெளியிலேயே பொருத்தப்பட்டிருப்பதனால அந்த கேமராவில் எதுவும் பதிவாகி இருக்கிறதா, அதாவது தற்போது சோதனைக்கு அதிகாரிகள் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் யாரேனும் அதை தூக்கி வீசியிருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த வீட்டினுடைய வளாகத்திற்கு வெளியிலேயே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த கேமராவில் அந்த ஆய்வு செய்து யாரேனும் வீசியிருக்கிறார்கள் என்பதை அமலாக்கத்துறை கண்டறிவார்கள். அதே போன்று வெளியில் இருந்து வந்த நபர்கள் அந்த இடத்திற்கு அருகே வெகு நேரமாக ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. எனவே அந்த காரில் இருந்து வந்த நபர்கள் வெளியில் இருந்து வந்த நபர்கள் யாரும் வீசி இருக்கலாமா என்ற கோணத்துல அது தொடர்பாகவும் அமலாக்கத்துறை விசாரிக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள் டாஸ்மாக் தொடர்புடையதாக அந்த விவரங்கள் எல்லாம் இருப்பதனால அந்த விவரங்களை வைத்து வீட்டுக்குள் இருக்கக்கூடிய விசாரணையிடம் விசாரணை நடத்தப்படலாம். அது யாருக்கு அனுப்பிய குறுந்தகவல்கள், அது யாருடைய வாட்ஸ்அப் உரையாடல்கள், முக்கியமான நபர்கள் எல்லாம் பேசப்பட்டிருப்பதாக கூறப்படுவதில்லை. அது யாருக்கெல்லாம் யார் மூலமாக அனுப்பப்பட்ட தகவல்கள் என்பது குறித்தெல்லாம் விசாரிப்பார்கள் என்று தெரிகிறது. ஏனென்றால் அது முழுக்க டாஸ்மாக் தொடர்புடைய விவரங்களாகத்தான் அதில் அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் அந்த விவரங்கள் எல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள். நிறைய மின்னணு ஆவணங்களை, ஃபைல்ஸாக நிறைய ஆவணங்களை பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த விவரங்கள் எல்லாமே என்ன என்பதை மீண்டும் அது எந்த செல்போனில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விசாரித்து அந்த செல்போன்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதிலிருந்து முழுமையான தகவல்களை அந்த மின்னணு ஆவணங்களாக அனுப்பியிருப்பதெல்லாம் என்ன என்பது குறித்த விவரங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடுத்த கட்டமாக இது சேகரிப்பதற்கான
வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு முன்பு இது போன்ற சோதனை நடக்கும் பொழுது ஒரு முறை வருமான வரித்துறை சோதனை நடக்கும் பொழுது வந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் இருந்து ஒரு குறிப்பெடுக்கப்பட்ட ஒரு நோட்டை வந்து அது போன்ற அவருடைய ஊழியர் வந்து வெளியில் தூக்கி வீசுவதற்கு முயன்றார். பிறகு அவற்றை கைப்பற்றி வருமான வரித்துறையினர் வந்து அப்பொழுது அதிலிருந்து பல்வேறு விவரங்களை திரட்டி விசாரணையை மேற்கொண்டனர். அது போன்று இது யாரும் வெளியிலிருந்து, அதாவது வீட்டுக்குள்ளிருந்து வெளியில் யாரும் வீசியிருக்கிறார்களா என்ற கோணத்தில் தான் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் அது குறித்து விசாரிப்பார்கள். ஆவணங்கள் முழுவதும் கிழித்து வீசப்பட்ட ஒட்டுமொத்த ஆவணங்களையும் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் வந்து கைப்பற்றியிருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பார்த்தோம் என்றால் மதுபான டெண்டர் தொடர்பாக இதற்கு முன்பு வந்து டெண்டர் வந்து எவ்வாறு விடப்பட்டிருந்தது, தற்பொழுது எவ்வாறு டெண்டர் விடப்பட்டிருக்கு, அதில் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பது போன்ற விவரங்கள் எல்லாமே வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மதுபான வகைகள் சிலவற்றை வந்து குறிப்பிட்டு அதை வந்து கொள்முதல் செய்வது தொடர்பான அனுமதி கேட்கப்பட்டது போன்ற விவரங்கள் அதில் அனுப்பப்பட்டிருக்கிறது. சில வீடுகள் வாங்கியது தொடர்பான விவரங்கள் வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிறைய பார்த்தோம் என்றால் 2024 கடந்த ஆண்டில் இருந்து தொடர்ந்து வாட்ஸ்அப் கால் மூலமாக பேசியதற்கான அந்த விவரங்கள் தான் அதில் பெரும்பாலும் வந்து இருக்கிறது. அது எந்த எண்ணிற்கு யாரும் அழைத்திருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் வந்து அமலாக்கத்துறை சேகரிப்பார்கள். அந்த வழக்கிற்கு தொடர்புடையது எனும் பட்சத்தில் அது தொடர்பான விசாரணையை அமலாக்கத்துறையினர் தீவிரப்படுத்துவார்கள் என்று தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.